உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது மார்ச் மாத பலன்கள். இப்ப இந்த மார்ச் மாத பலன்கள் எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கணும் முதல்ல பார்த்துக்கலாம். இப்ப கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு. கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். 6ஆம் இடத்தில் சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான். 7ஆம் இடத்துல ராகு பகவான். 8ஆம் இடத்துல குரு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலதான் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல இப்ப உங்களுக்கு தனாதிபதியும் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 5ஆம் இடத்துல மகரத்துல உச்ச பலம் வாங்கி இருக்கிறாங்க. உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும். அப்ப அந்த 3ஆம் இடத்து அதிபதியாகப்பட்டது தைரிய வீரிய விஜயஸ்தானாதிபதி, சகாய ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு யோகம். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பூமிகாரகன். அப்போ கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமி சேர்க்கை கண்டிப்பாக உருவாகும். அப்ப அந்த பூமிங்கிறது என்னன்னா நாம நம்மளுடைய வசதிக்கோசரம் வாங்கி போடலாம், நம்மளுடைய வசதியை டெவலப் பண்றதுக்கோசரம். அது போக பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே சொந்த வீட்டுல இல்ல, வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு வாங்கணும்னு சொல்லி பல டைம் முயற்சி பண்ணியுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகல. அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்ப வீடு வாங்கலாம், இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம். இது மாதிரி பார்க்க போனா சொத்து சேர்த்தற்கு இடம் வாங்கலாம். இது மாதிரி வாய்ப்புகள் ஆகப்பட்டது கன்னிராசிக்கு சாதகமாக இருக்கிறது. இது போக உங்களுக்கு தனாதிபதி, அது போக பாக்கியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் மகரத்தில் வீற்றிருப்பது உங்களுக்கு யோகம். அப்ப தனாதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுடைய பேர், புகழ், கீர்த்தி இதை கண்டிப்பாக காப்பாற்றும். அது மட்டும் இல்ல, இந்த பேர் புகழையும் உயர்வடைய செய்யும். நீங்க 4 பேர்த்துக்கு மத்தியில நல்ல ஸ்ட்ராங்காக தலையெடுத்து தலை நிமிந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமையிலாப்பட்டது வெளிப்படுத்தி அந்த திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்து நீங்க பார்க்க போனா உயர்ந்த அந்தஸ்தை இப்ப பெறப்போகிறீர்கள். அப்போ உங்க தொழில்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசர் ஆகப்பட்டது உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இந்த டயத்துல. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது போக கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க கன்னி ராசி. அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லதைத்தான் பண்ணுவாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் ஆகப்பட்டது 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருப்பது யோகம். அப்ப இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவானால உங்களுக்கு தொழில் வலுவாகும், தொழில்ல பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எதை நினைச்சாலும் செய்யலாம், சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். அதற்கு சனி பகவான் துணையாக இருக்கிறாரு. இதே சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து எத்தனையோ கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க பிசினஸ் சரியில்லை, அவங்க தொழில்ல லாஸ், குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல சந்தோஷமாக இல்லை, ஒரு நல்ல நிம்மதி இல்லை, அவங்க எடுத்த காரியங்கள்ல ஏமாற்றம், அடுத்தவங்களை நம்பி மோசம் போயிட்டாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரமாகப்பட்டது சரியில்லாமல் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு
இப்ப நீங்க வந்து நல்லா இருக்கக்கூடிய டைம். இந்த டயத்துல நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நம்பவே முடியல. அப்படி கஷ்டப்படுறீங்கன்னா உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள்ல ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த தசா புத்திக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களாகப்பட்டது பாதிக்கப்பட்டிருக்கும். முதல்ல இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த கேது பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு குழப்பத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு எதையுமே ஸ்ட்ராங்கா செய்ய விடமாட்டாரு. இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மன இறுக்கத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்திலும் சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், சில மனவேதனையை கொடுப்பாரு. அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்ட உங்க குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்தாலும், தொழில பிரச்சனையை கொடுத்தாலும், குடும்ப ரீதியாக மக்கள் குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியாம போயிட்டாலும், உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு 7ஆம் பார்வையாக. அப்ப அந்த குரு பகவான் பார்வையாகப்பட்டு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுவதால் உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த கேது பகவானால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த குரு பகவானால கண்டிப்பாக தீரும். அப்ப இதற்கு முன்னாடி குரு பகவான் பார்த்தாரு, அப்பெல்லாம் நல்லது நடக்கலையே சார், அப்பவும் கஷ்டம் தானே பட்டுட்டு இருந்தோம். ஆமாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது ராகுவுடைய பிடியில் இருந்தாரு. அது போக அந்த குரு பகவான் வக்கர கதியில் இருந்தாங்க. அந்த குரு பகவான் ஆப்பட்டு இப்ப வக்கர கதி நிவர்த்தி ஆயிடுச்சு. அந்த குரு பகவான் ஆப்பட்டது ராகு விட்டு குரு பகவான் விட்டு ராகு பிரிஞ்சுட்டாரு. அப்ப இப்ப இந்த குரு தனிப்பட்ட முறையில் இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க குடும்பத்துக்கு நல்லது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க ஒருவாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக படுத்துவங்களாம். இப்பெல்லாம் படுத்துவங்கன்னா தூக்கமே வர்றதில்லை. நான் தூங்கிய பல நாள் ஆச்சு. எனக்கு வந்து பார்க்க போனா அந்த அளவுக்கு வேதனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேதனை எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்களுக்கு வந்தாச்சு. அப்போ கன்னிராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்தை மறந்து, உங்களுடைய வேதனையை மறந்து, குடும்பத்துல சந்தோஷங்கள் ஆப்பட்டது வந்து எல்லாமே வந்து இப்ப சேரக்கூடிய நேரம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல கன்னிராசிக்காரங்கள் இதற்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி நீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்றேன். கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்தை பாக்குறதுனால 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப அந்த லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க எந்த வழியில போனாலும் எது செஞ்சாலும் உங்களுக்கு லாப நோக்கோட தான் நீங்க செய்வீங்க. இதற்கு முன்னாடி லாபம் கிடைச்சதா? இல்ல. இப்ப கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அப்ப அந்த லாபத்தினால உங்களுடைய கடனை அடைக்கலாம், உங்களுடைய கஷ்டங்களாகப்பட்டது குறையும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல நம்ம 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும், ஒரு நிம்மதி வரும். அந்த தெம்பும் அந்த தைரியமும் அந்த நிம்மதியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரவிருக்கிறது. அப்ப கன்னிராசிக்காரங்களே நீங்க தைரியமா இருங்க. உங்களுடைய தனாதிபதி சுக்கிர பகவானும் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்களும் உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. இது நல்ல பார்வை. குரு பகவானும் குடும்பஸ்தானத்தை பாக்குறாங்க. இது அதை விட நல்ல பார்வை. அப்போ உங்க கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்ற, கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை பாதுகாப்பு பண்ணிடுவார் இந்த குரு பகவான். அப்ப கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்க தப்பிச்சுக்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா இந்த சர்ப்ப கிரகங்களை வணங்குங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் ஆப்பட்டது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதற்கு வந்து பார்க்க போனா அதே இடத்துல இப்ப ஜென்மத்துல கேதுவோ, 7ஆம் இடத்துல ராகுவோ, இல்ல ஜென்மத்துக்கு 2ஆம் இடத்துல கேதுவோ, 8ஆம் இடத்துல ராகுவோ இருந்தா நீங்க அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து காளகஸ்திரிக்கு போயிட்டு வாங்க. இப்படி செஞ்சுக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.